திரைப்பட கவர்ச்சி என்பது ஒரு அடித்தளமாக இருக்கலாம். 30 ஆண்டு உழைப்பு, 30 ஆண்டுகள் ஒருவர் தொடர்ந்து திரைத்துறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சிரமம். நிலைநிறுத்துவதற்கு எவ்வளவு போராட்டம். ஒரு நடிகராக, அதுவும் சூப்பர் ஸ்டாராக, ஒரு உச்சபட்ச நடிகராக 1000 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகிற அளவிற்கு ஒரு பெரிய நடிகராக இருக்கிறவர் அதையெல்லாம் விட்டுவிட்டு அரசியலுக்கு வருகிறார். அடித்தட்டில் இருக்கிறவர்களை பேரம் பேசியது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களை எப்படியாவது ஒரு அணி மாறச் செய்ய வேண்டும் என்று பேரம் பேசினார். எப்படியாவது சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிற போது பேரம் பேசினார்கள். 35 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் பேரம் பேசப்பட்டதாக தகவல்கள் வருகிறது. திமுக வேண்டாம் என்றுதான் வாக்களித்திருக்காங்க. ஆமா, அதே மாதிரி தாவேகாவும் வேண்டாம் என்று தான் வாக்களித்திருக்காங்க. ஆமா இல்லையா? இப்போ அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி தாவேகா வந்து சேர்றாங்க. ஆமா, இவர்களுக்கு அளித்த வாக்கு அதிமுக வர வேண்டும் அளித்திருக்கலாம். திமுக வரணும்னு அளிக்கல, தாவேகாவும் வரணும்னு அளிக்கல. ஒரு வயதானவர்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கால்களுக்கு ஓட்டு போட்டவங்க, வெளிநாடுகள்லேருந்து ஒரு தேர்தலுக்காக ஒரு 10 நாள் லீவு போட்டு வந்தவங்க, இளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கால்கெடுக்க ராத்திரி நின்று காலையில் வந்து 6 மணிக்கு ஓடி வந்து ஓட்டு போட்டவங்க, இவங்க எல்லாமே இருக்கணும் இந்த ஓட்டுகள். கண்டிப்பாக ஒரு நிமிடத்தில் ராஜினாமா அப்படிங்கிறது அவர்களெல்லாம் ஒரு இழுக்குப்படுத்துகிற மாதிரி தெரியும். திமுகவை திட்டினோமோ அது பூரா இந்த ஆட்சியும் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு இன்னும் தொடர்ந்தே இருக்கு, வைக்கப்பட்டது, இன்னும் வெளியில் இன்னும் வரல. நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் நான் ஆட்சியில் இருந்தாலும் அதே சாலை தான் போடப் போகிறோம், அதே பள்ளிக்கூடம் தான் கட்டப் போகிறோம், அதே நீர்நிலைகளை பாதுகாக்கப் போகிறோம், மக்களுக்காக எல்லா பணிகளையும் செய்யப் போகிறோம், திட்டங்களை தீட்டப் போகிறோம், ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற நல்ல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தப் போகிறோம். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக முன்னாள் அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக இணைந்தவரும் கவிஞரும் சிறந்த பேச்சாளருமான வைகை செல்வன் அவர்களை காணவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது பலரும் அறிந்தது. பல பேர் இணைகிறாங்க. உங்களோட இணைப்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. திராவிட கருத்துக்களை ஓங்கி ஒழித்து கொண்டிருந்த மேடைகளிலேயே பேசி பழக்கப்பட்ட வைகை செல்வன் அவர்கள் இப்போ திராவிட கருத்துக்கள், இது தமிழக வெற்றி கழகம் திராவிட கட்சிகள் முழுசும் இல்லை அப்படின்னு சொல்ல வந்தாலும், இப்போ சொன்னாலுமே அதுவும் திராவிட கட்சியாக தான் பார்க்கப்பட்டதாக தான் இருக்கும். ஏன்னா தேசிய கட்சி கிடையாது, வேற கட்சி கிடையாதுன்றதான். ஆனாலும் 2 திராவிட கட்சிகளையும் புறக்கணித்து புதிதாக வந்த ஒரு கட்சியில் உங்களை போன்றவர்கள் மிக சிறந்த பேச்சாளர்கள் இணைவதற்கான காரணம் என்ன? திராவிட கழகத்தினுடைய, அதாவது திராவிட கொள்கையினுடைய இதை எடுத்துடலாம். திராவிட கொள்கையினுடைய நீட்சி மிகுந்த தலைவராக திரு விஜயை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். எவ்வாறு என்று சொன்னால், திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் என்னவென்று கேட்டால், மிகச் சாதாரணமாக இருக்கிறவர்களை, ஒரு அரசியல் பின்புலம் இல்லாதவர்களை, பொருளாதார பின்புலம் இல்லாதவர்களை, அவர்களும் கூட தேர்தல் களத்தில் பங்காற்றி ஜனநாயகத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக ஆக முடியும் என்று நிரூபித்தது தான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. மிட்டா மிராசுதார்கள், பண்ணையார்கள், பண்ணை பிரபுக்கள், பாரட்லா படித்தவர்கள், மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்கள், தியேட்டர் அதிபர்கள், பஸ் ஓனர்கள், இப்படி தான் காங்கிரஸ் காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு எளியவர்கள் சட்டமன்றத்தில் வந்ததாக வரலாறு இல்லை. அதை செய்து காட்டியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அதே கொள்கையை நீர்த்து போகாமல் அதை வெற்றியடைய செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவற்றையும் நோக்கி நடை பயின்றவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். ஆனால் இப்போ இருக்கிற திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் ஒரு தொகுதிக்கு 100 கோடி, 120 கோடி, 30 கோடிகள் சராசரியாக எல்லா தொகுதிகளுக்கும், குறிப்பிட்ட சில தொகுதிகள் கரூர், கோவை தெற்கெல்லாம் 120 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் இதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கையா? திராவிட இயக்கத்தின் கொள்கையை நீர்த்து போகச் செய்து விட்டார்கள்.
திராவிட இயக்க தலைவர்கள் தான் தோற்று போனார்கள். திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தோற்று போகவில்லை. கட்சி பெயர்ல கூட திராவிடம்ன்றது அவர் வைக்கல. இல்ல, கட்சி பேரில் தான் வைக்க வேண்டும். கொண்டு வரல. இல்ல, கட்சி பேரில் தான் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தந்தை பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். அதேபோல் அஞ்சலை அம்மையாரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படி ஐம்பெரும் தலைவர்கள், வீரமங்கை வேலு நாச்சியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆக இவைகளெல்லாம் தான் திராவிட இயக்கம் மற்றும் இருக்கிற எளிமை, நேர்மை, உண்மை, வாய்மை, தூய்மை இவற்றினுடைய இலக்கணம்தான், துணிவு இவற்றினுடைய இலக்கணம்தான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. இந்த கொள்கையை நிலைநாட்டியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களை பொது தொகுதி நிற்க வைத்து வெற்றி பெற வைத்திருக்கிறார். சற்றேறக்குறைய 7 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் இதற்கு முன்பாக பொது தொகுதியில் நின்றிருக்காங்க. ஆனால் ஒரு கட்சி பெரும்பகுதிய திராவிட இயக்கத்தின் கொள்கை தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது திராவிட முன்னேற்றக் கழகமோ அப்படி ஒரு பரிச்சார்த்த முயற்சியில் ஈடுபடவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது செய்தார்கள். சட்டப்பேரவைத் தலைவராக திரு தனபால் அவர்களை பேரவைத் தலைவராக ஆக்கினார். அதுபோல இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற வாணியம்பாடியிலே திரு வடிவேல் என்பவரை நிறுத்தி வெற்றி பெற செய்தார். தோற்று போனார். தலித் எழில்மலை அவர்களை பொது தொகுதியில் திருச்சியிலே நிறுத்தி வெற்றி பெற செய்தார். இதுதான் அவருடைய திராவிட இயக்கத்தின் கொள்கை தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே தான் அவருக்கு தொடர் வெற்றி கிடைத்தது. ஒரு தலைவர் என்பவர் பொது சிந்தனை உள்ளவராக, தொலைநோக்கு சிந்தனை உள்ளவராக, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்ற தருவாயில் தான் அவர்களை போற்றப்படுகிறார்கள், வணங்கப்படுகிறார்கள். முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தாலும் கூட, தான் அதை சார்ந்தவராக இருந்தால் கூட, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் விளிம்புநிலை மக்களுக்கான ஒரு ஆதரச நாயகியாக விளங்கிய காரணத்தினால்தான் திராவிட இயக்கத்தின் தலைவரே திரு வீரமணி அவர்களே சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பாராட்டினார். அப்படியான அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி திரு விஜய் அவர்களிடம்தான் இருக்கிறது. அதற்காகத்தான் தமிழக மக்கள் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஒரு சினிமா திரைப்பட கவர்ச்சியில் வந்துட்டார். திரைப்பட கவர்ச்சி என்பது ஒரு அடித்தளமாக இருக்கலாம். 30 ஆண்டு உழைப்பு, 30 ஆண்டுகள் ஒருவர் தொடர்ந்து திரைத்துறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சிரமம், சிலுவைப்பாடு. நான் 20 படங்களில் பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுறதே ஒரு கிட்டத்தட்ட 20 பல்லவி 20 சரணம் எழுதி தரணும். ஆக இப்படி தொடர்ந்து என்னை தக்க வைப்பதற்கு எவ்வளோ போராட்டம், நிலைநிறுத்துவதற்கு எவ்வளோ போராட்டம். ஒரு நடிகராக, அதுவும் சூப்பர் ஸ்டாராக, ஒரு உச்சபட்ச நடிகராக 1000 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகிற அளவிற்கு ஒரு பெரிய நடிகராக இருக்கிறவர் அதையெல்லாம் விட்டு அரசியலுக்கு வருகிறார். இதுதான் இது மக்களுக்கான ஒரு பெரிய விஷயம். நல்ல ஒரு விஷயமா விஜய் அவர்கள் அதற்காக வாக்களித்தார்கள். ஏன் அப்படின்னா, அவர் எனக்கு பணம் தேவையில்லை அப்படின்றார். ஏன்னா அவரே சொல்லுகிறார், பணம் இருக்கிற பணம் எனக்கு போதும், நான் யாரையும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதே நிலை இப்ப இருக்கிற அவர் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் செயல்படுத்தப்படுமா? அடித்தட்டிலிருந்து வந்தவங்க அது பணமே இல்லாமல் எப்படி செய்வார்கள்னு ஒரு கேள்வி எழுதுலே. அடித்தட்டில் இருக்கிறவர்களை பேரம் பேசியது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களை எப்படியாவது ஒரு அணி மாறச் செய்ய வேண்டும் என்று பேரம் பேசினார்கள். எப்படியாவது சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிற போது பேரம் பேசினார்கள். எப்படியாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிற போது எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று பேரம் பேசினார்கள். எளியவர்கள் தான், சாதாரணவர்கள் தான். 35 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் பேரம் பேசப்பட்டதாக தகவல்கள் வருகிறது. அது சம்பந்தமாக நிறைய பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஆக இந்த பணத்துக்கு அவர்கள் படியவில்லை, இணங்கவில்லை, ஆசைப்படவில்லை. இதிலிருந்து நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நேர்மையின் வடிவமாக நாம் நம்முடைய முதலமைச்சர் விஜயனுடைய நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்ட காரணத்தினால தானே அதை பெறவில்லை. இதே குதிரை பேரத்தை தாவேக்கா மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டாக சுமத்துறாங்க அதிமுகவும் திமுகவும். எப்படி பிஜேபி எங்கள் சென்ட்ரலில் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி உங்கள் வாஷிங் மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே அதிமுகவில் யாருன்னா, அதிமுகவில் உங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் கிடையாது, ஆனால் குற்றச்சாட்டு இருந்தவர்கள் பலரும் இணைகிறார்கள் அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு. இல்லை, வாஷிங் மிஷின் என்று சொல்லி ஏன்னா ஒரு 47 இடங்கள் அதிமுக இருந்தது, 57 இடங்கள் திமுக இருக்கிறது.
2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொன்னால் 2 எண்ணிக்கை எவ்வளவு? 104 வருது. இதுதான் குதிரை பேரம். குதிரை பேரத்தை 32 பேருக்கு மேலாக போனால் பதவி இழப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 32 பேர் 40 பேர் அப்படியே ஒரு கட்சியிலிருந்து அப்படியே விலைக்கு வாங்கி அப்படியே மொத்தமாக வந்து இன்னொரு கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைக்கிற போது தான் அது முழுமையான குதிரை பேரம். அதுதான் பிஜேபி தொடர்ந்து செய்து வந்தது. ஆனால் அப்படி அல்ல. இங்கே 5-6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப விரும்பி ராஜினாமா செய்துவிட்டு வருகிறார்கள். குறுகிய காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10-20 நாட்களிலே அந்த முடிவை எடுப்பதற்கு என்ன காரணம்? எனக்கு கூட உள்ளூர் வருத்தம் உண்டு. இருந்த போதிலும் கூட தான் சார்ந்திருக்கிற இயக்கத்தில் மரியாதை இல்லை, கண்ணிய குறைவாக நடத்துகிறார்கள். ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து இணைந்து விட்ட பிறகும் கூட தனக்கு மீண்டும் கட்சி பதவிகள் வழங்கப்படவில்லை. ஆக போக போக இது இந்த மாதிரி மரியாதையை இழந்த நிலையில் நாம் ஆகிவிடுவோம். ஆகவே இங்கு இருப்பது வேண்டாம், பதவியே போனாலும் பரவாயில்லை என்று ராஜினாமா செய்துவிட்டு தான் வருகிறார்கள். ஆக இது வந்து குதிரை பேரத்தில் அடங்காது. இல்லை, அவங்க அந்த வைகோ அவர்கள் சொன்னது கூட உதயசூரியன் சின்னத்தில் நின்னோம், நாங்கள் வெளியில் வந்துட்டோம், 2 எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா செய்ய சொல்லுங்க, நானே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்ய. இல்லை, அது 2வது மறுநாள் மாற்றிக்கிட்டார்ல. இல்லை, குதிரை பேரத்தில் 2 வகை இருக்கு. ஒன்று, நீங்கள் இந்த 35 கோடி 50 கோடி உங்களுக்கு நேரடியாக பணம் தரேன்னு இளையராஜா அவர்கிட்ட பேசின ஊத்தங்கரை எம்எல்ஏ. இது வந்து தனி பதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு குதிரை பேரம் தானே அப்படின்னு. இல்லை, அதாவது வந்துங்க, அவர் மறுநாள் நடந்த கூட்டத்தில் தெளிவுபடுத்தினார் திரு வைகோ அவர்கள். அவர் மூத்த தலைவர். நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு நீங்கள் வாருங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் யார் குதிரை பேரத்தால் இழுத்து கொண்டது? திமுக இழுத்து கொண்டது. உதயசூரியன் சின்னத்தில் நின்றார்கள். ஆனால் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள்? மதிமுகவை சேர்ந்தவர்கள். உங்கள் சின்னத்தில் நின்றார்கள், வென்றார்கள். சரி, அவர்கள் யார் ஸ்பான்சர் பண்ணது? எந்த இயக்கத்திலிருந்து உங்கள் கூட்டணியில் நின்றார்கள்? மதிமுக தானே. எங்கள் சின்னத்திலே அவர்கள் நின்றால் கூட அவர்கள் மதிமுகவை சேர்ந்தவர்கள். ஆகவே அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று ஒன்றை அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்க வேண்டும். இல்லை, இதில் வந்து என்னென்னா ஒரு பொதுவாக ஒரு கேள்வி. இது நாங்கள் வந்து ஒரு திமுககாரரோ அதிமுககாரரோ அப்படி கேட்காத மாதிரி ஒரு பொதுவான மக்கள் மனநிலையில் ஒரு கேள்வி என்ன, அந்த 5 இவர்கள் ராஜினாமா செய்த 5 தொகுதிகளிலும் இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் திமுக வேண்டாம் என்று தான் வாக்களித்திருக்காங்க. ஆமாம். அதே மாதிரி தாவேக்காவும் வேண்டாம் என்று தான் வாக்களித்திருக்காங்க. ஆமாம், இல்லையா? இப்போ அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி தாவேக்கால வந்து சேர்றாங்க. ஆமாம். இவர்களுக்கு அளித்த வாக்கு அதிமுக வர வேண்டும் அளித்திருக்கலாம், திமுக வரணும்னு அளிக்கல, தாவேக்காவும் வரணும்னு அளிக்கல. இது ஒன்று. இன்னொன்று, ஒரு வயதானவர்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காலுகடுக்கு ஓட்டு போட்டவங்க, வெளிநாடுகள்லேருந்து ஒரு தேர்தலுக்காக ஒரு 10 நாள் லீவு போட்டு வந்தவங்க, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கால்கடுக்க ராத்திரி நின்று காலையில் வந்து 6 மணிக்கு ஓடி வந்து ஓட்டு போட்டவங்க, இவங்க எல்லாமே இருக்காங்க இந்த ஓட்டுகள். ஆமாம், கண்டிப்பாக. ஒரு நிமிடத்தில் ராஜினாமா அப்படிங்கிறது அவர்களெல்லாம் ஒரு இழுக்குப்படுத்துகிற மாதிரி தெரியல. இல்லை, அதாவது வந்துங்க, அடுத்தவர்களுக்கு வருகிற போது அது செய்தி, தனக்கே வருகிற போது தான் அது வலி. ஆக எந்த மாதிரியான ஒரு வழியை உணர்ந்து இது ராஜினாமா என்கிற முடிவை எடுத்திருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். திருப்பி மீண்டும் வெற்றி வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாமல் கூட இருக்கலாம். 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கான வாய்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் இந்த அரிய வாய்ப்பை, உயர்ந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட மீண்டும் இந்த நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கட்சியிலிருந்து நான் விலகி கொள்கிறேன். எனக்கான வாய்ப்பு தாவேக்காவில் தருவார்களா இல்லையா என்று இன்னும் தெரியாது. அப்படி தருகிற பட்சத்தில் நான் கண்ணியத்துடனும் நியாயத்துடனும் நீதியுடனும் ஒரு நேர்மையுடனும் பணியாற்றுவேன் என்கிற அடிப்படையில் மக்களிடத்திலே அவர்கள் வாக்கு சேகரிக்கப் போகிறார்கள். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவர்கள் மீண்டும் வாய்ப்பு தந்தால் தான் சட்டமன்ற உறுப்பினர். அப்படி வாய்ப்பு தந்து விட்டால் மக்கள் வந்து அவர்கள் அங்கீகாரம் தந்து விட்டார்கள் என்றுதான் பொருள்படும். இப்போ தாவேக்கா மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு 2 குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. முதல்ல வந்து சட்டம் ஒழுங்கு. ஒரு 6 மாதம் நம்ம வந்து ஒரு புதிதாக தேனியிலவுன்னு சொன்ன மாதிரி பார்க்கலாம்னு சொன்னது போக, சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் 6 மாதம் நம்ம பொறுத்திருக்க முடியாது. தினந்தோறும் நடக்கக்கூடிய செய்தி, தினம் உயிர் போகிற விஷயங்கள் இருக்குது. அதுபோல் பாலியல் வன்முறைக்குள்ளெல்லாம் எதை திமுகவை திட்டினோமோ அது பூரா இந்த ஆட்சியும் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு இன்னும் தொடர்ந்தே வைக்கப்பட்டது, இன்னும் வெளியில் இன்னும் வரல. இன்னொரு குற்றச்சாட்டு இப்பொழுது நடந்தது. எப்படி சென்ற ஆட்சியில், நான் திமுகவை சொல்ல, சென்ற திமுக ஆட்சியில் எதிர்கருத்துகளுக்கு விமர்சனம் செய்பவர்களை உடனடியாக கைது செய்ய நடந்ததோ அதே மாதிரி இன்றும் நடக்கிறது. இப்போ அவங்களே குற்றம் சாட்டுறாங்க திருப்பி தாவேக்கா மேலே.
இல்லை, அதாவது வந்துங்க, இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருந்தது. நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறையிலே கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள். இப்படி துறைதோறும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சம்பந்தப்பட்டவர்களே ஊழல் வழக்கு பதிவு செய்தால் ஏன் பயந்து ஓடுகிறார்கள்? எதிர்த்து நிற்க வேண்டியதானே. இறுதியாக எங்கு நீதிமன்றம் தான் செல்ல வேண்டும். யாரையும் உடனடியாக நம்ம தண்டித்து விட முடியாது. அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில், அதில் சாட்சியங்கள் இருக்கும் பட்சத்தில் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்யப்பட்ட ஒரு நிலையில்தான் நீதிமன்றம் உங்களுக்கு குற்றவாளி என்று அறிவித்து தண்டனை வழங்கும். நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டியதானே. ஒரு ஜனநாயகத்தினுடைய முக்கியமான அமைச்சர் பிரதானிகளாக இருந்தவர்கள் அதை எதிர்கொள்ள தவறிவிட்டு ஏன் ஓடுகிறீர்கள்? அது ஒரு பக்கம். இரண்டாவதாக, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் அவர்கள் ஒரு முதலமைச்சரை எலும்பை உடைத்து விடுவேன் என்று சொல்வது, தரக்குறைவாக தமிழக மக்களை விமர்சிப்பது, ஒரு முதலமைச்சரை இப்படி ஒரு வார்த்தைகளை கொண்டு விமர்சிக்கலாமா? விமர்சிக்கலாம், கருத்துக்கு கருத்து விமர்சனம். நாஞ்சில் சம்பத் போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை ஒருபோதும் ஏற்க மாட்டேன். நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் எத்தனை விமர்சனங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வச்சார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் மேல் என் நடவடிக்கை எடுக்கல, இப்போ அவங்க கேட்குறாங்கல்ல திருப்பி. இல்லை, அதாவது தனிப்பட்ட விமர்சனங்களை நான் எப்போதும் ஆதரிப்பதில்லை. உங்களை எனக்கு பிடிக்காது, ஆனால் உங்கள் கருத்துக்களை நான் மதிக்கிறேன். இல்லது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் கருத்துக்கு நான் எதிரானவர். எடப்பாடியார் அவர்களே தேர்தல் நேரத்தில் ஈரோட்டை செங்கோட்டையான்லாம் பேசினாரு. பேசினார் ஒரு முன்னாள் முதல்வரே. அது விமர்சனத்துக்குள்ள ஆச்சு. அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசுகிற போது உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் கீழே இறங்கி விடுகிறீர்கள். மக்கள் மதிப்பிலிருந்து நீங்கள் மதிப்பை இழந்து விடுவீர்கள். ஆக எப்போதுமே கண்ணிய குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு கருத்துக்கு எதிர்கருத்தை தான் சொல்ல வேண்டும். அந்த கருத்தை தோற்கடிக்கக்கூடிய கருத்தை சொல்ல வேண்டும். இது மக்களுக்கான பணி. நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் நான் ஆட்சியில் இருந்தாலும் அதே சாலை தான் போடப் போகிறோம், அதே பள்ளிக்கூடம் தான் கட்டப் போகிறோம், அதே நீர்நிலைகளை பாதுகாக்கப் போகிறோம், மக்களுக்காக எல்லா பணிகளையும் செய்ய போகிறோம், திட்டங்களை தீட்டப் போகிறோம், ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற நல்ல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த போகிறோம். இதுதானே அரசு. இதில் போய் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணின திட்டங்களுக்கு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அவங்க பேர் வச்சு. இல்லை, அது அப்படி கிடையாது. அதாவது 1000 ரூபாய் கொடுத்தது நிறுத்த முடியாது இல்லையா மக்களுக்கு. இதே 2500 ரூபாய் தருவதும் என்று தவக அரசு சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே அந்த தேர்தலின் போது சாதனைகளாக அவர்கள் தேர்தல் அறிக்கையின் போது வெளிப்படுத்தினார்கள். அதையெல்லாம் போக போக தான் செய்வாங்க. இது இப்படி ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். 2 முக்கியமான ஒரு வார்த்தைகள் சொல்கிறாங்க, ரீல்ஸ் ஆட்சி, சோஃபா மாடல். இது அதாவது சோஃபா அந்த ஒரு விடுதலை சிறுத்தை அலுவலகம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வார்த்தை. சும்மா ஒரு வேண்டுமென்றே ஒரு கோயபிள்ஸ் பிரச்சாரம். சோஃபா மாடல்னால் சோஃபாவை கொண்டு வந்து அதில் உட்காந்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது அதில்? அவதூறுகளை கிளப்பி விடுவதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையானவர்கள் யாருமே இல்லை. அதனால் இதெல்லாம் அபாண்டமானது. திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, எது திராவிட மாடல்? போலி திராவிட மாடல் அல்லவா அது? ஊழலில் நிறைந்திருக்கிற உங்கள் அமைச்சர் பெருமக்கள், ஊழலில் திளைத்தவர்கள் நீங்கள், குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள். 10 முறை தோல்வி எடப்பாடி பழனிசாமி, இந்த முறையும் தோல்வி அடைந்தால் அவர் 11 தோல்வியில் படுதோல்வி பழனிசாமி என்று விமர்சித்த திரு உதயநிதி அவர்கள், அதே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் கைகோர்த்து கொண்டு அவர்கள் ஆதரவிக்க நீங்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று திட்டமிட்டது தவறு இல்லையா? இதுபோன்ற பல்வேறு சலுக்கைகள் 2 கட்சிகளும் இருந்த காரணத்தினால்தான், ஒரு நேர்மை தவறிய காரணத்தினால்தான் மக்கள் வெறுப்பின் உச்சத்துக்கே போய் வாக்களித்து விட்டார்கள். இதுதான் நடந்தது. அடுத்த தலைவர் யார் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். திராவிட இயக்கங்கள், கொள்கைகள் நமக்கு தேவை. ஆனால் அது கொள்கைகளை பின்பற்ற வேண்டிய தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போய்விட்டார்கள். ஆகவே நாம் அதற்குரிய சரியான தலைவர் யார் என்று எதிர்பார்க்கிற வேளையில் தான் விஜய் கிடைத்தார். ராஜாஜி, ஆமாம், காமராஜர், கலைஞர் அனைவரும் உட்கார்ந்த நாற்காலியில் இப்போது யாரோ அமர்றாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு உதயநிதியோடைய இப்படி சொல்லலாமா? யார் அவரே உட்காந்துட்டாரா? திரு விஜய் அவர்களே செக்ரட்டேரியட்டில் உட்காந்துருக்க முடியுமா? அரசியலமைப்பு சாசனம் அதற்கு அனுமதிக்குமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 108 இடங்கள் அவருக்கு, 47 இடங்கள் அதிமுகவுக்கு, 57 இடங்கள் திமுகவுக்கு. நீங்கள் இன்னொரு 10 இடங்கள் வைத்திருந்தால் நீங்கள் ஆட்சியை அனுமதிப்பீர்களா? வேறு என்னெல்லாம் நீங்கள் ஆட்டம் நடத்தியிருப்பீர்கள். 108 இடங்கள் வைத்திருக்கிறவருக்கு இடதுசாரி வலதுசாரிகள் ஆதரவு, காங்கிரஸ் கட்சி ஆதரவு, ஐயுஎம்எல் ஆதரவு, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு,
ஆக இந்த ஆதரவோடு அவர்கள் கரம் கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இடைத்தேர்தல் களத்தில் வெற்றி வாய்ப்பு பெறுகிற போது இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கும். இப்படி இருக்கின்ற இந்த தருவாயிலே உங்களால் எண்ணிக்கை அந்த எண்ணை பெற முடியவில்லை. 118 என்கிற அந்த மேஜிக் நம்பரை நீங்கள் பெற முடியல. இல்லை, திமுகவிலையும் பெற முடியல, அதிமுகவிலையும் பெற முடியல. நீங்களும் 108 தான். நீங்களும் முழு மெஜாரிட்டி உங்களுக்கு கொடுக்கல. அவங்க சொல்றது அதுதான். தாவேக்காவை நம்பி மக்கள் முழுமையாக ஆட்சி கொடுக்கல. சரிங்க, அதிக இருக்கிறதுல அதிக பெரியவர் யார்? மக்கள் தீர்ப்பளித்ததில் பெரிய இடத்துல யார்? அவரை முழுமையாக விஜய் அவர்களை முழுமையாக தேர்தல் பரப்புரை ஆற்றுவதற்கு அனுமதித்தீர்களா? கடலூர் போகல, அவர் நிறைய இடங்களுக்கு போக முடியல. விழுப்புரம் போகல, அவர் தருமபுரி கிருஷ்ணகிரி பக்கம் போக முடியல. ஏதாவது போயிருந்தால் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார்கள். ஈரோடில் எவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம், அவரை பார்ப்பதற்கு 10 மணி நேரம் காத்திருந்தார்கள். அதை பார்த்து பதட்டப்பட்டு ஒரு 10-15 நிமிடத்திலே அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு திரும்பினார். ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் ஒட்டுமொத்த பழியையும் தாவேகா மீதும் திரு விஜய் மீதும் பழி போட்டிருப்பார்கள். ஆக இதையெல்லாம் பார்த்து தான் செய்ய வேண்டியது இருக்கிறது. அரசியலில் புதியவர், ஆட்சி அதிகாரத்தில் புதியவர், நியாயமாகவும் கண்ணியமாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் சமத்துவ அடிப்படையிலும் சமூக நீதியினுடைய அடிப்படையிலும் சகோதரத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அவர் அமைதியான பார்வையை சீண்டி பார்க்கிறார்கள் திமுக. நீங்கள் அவருடைய சந்திப்பு நீங்கள் நிகழ்ந்ததாகும்? ஆமாம், நான் அவரோட சந்தித்து தான் சேர்ந்தேன். சந்திச்சிங்க? 10 நிமிடம் சந்தித்தேன். உரையாடினார், மகிழ்ச்சியாக வரவேற்றார், தங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்தினார். நான் எழுதிய நூலை அவருக்கு வழங்கினேன். 30 நூல்கள் எழுதியிருக்கிறேன் என்று எடுத்துரைத்தேன். அதற்கு பிறகு புதிதாக தினமலர் நாளிதழ் 6 நூல்கள் வெளியிட்டிருக்கிறது, அதை நீங்கள் தான் வெளியிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன், பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு நான் 20 படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறேன். உங்கள் படத்தில் கூட ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். அதில் உங்கள் தந்தையார் தான் இயக்குனர், உங்கள் தாயார் தான் பாடியிருக்கிறார் என்னுடைய பாடல். என்னுடைய தாயார் பாடிய பாடல்கள் சில தான், ஒரு குறிப்பிட்ட பாடல்கள் தான். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னேன். அவர் ஆச்சரியமாக பார்த்தார், மகிழ்ந்தார், சிரித்தார். என்ன பட்டது? அது சுக்கிரன் படத்தில் பஞ்சுமத்தை வச்சிருக்கேன் பார்த்துக்க மாமான்னு, விஜய் ஆண்டனி அப்போ தான் இசை அறிமுகம் அவர்.